அவதாரம் எடுத்து வந்து எங்களின் கனவுகளை மெய்ப்பிப்பாய் நீ. அவதாரம் எடுத்து வந்து எங்களின் கனவுகளை மெய்ப்பிப்பாய் நீ. நன்றி, வணக்கம். ஆசினி தேவோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளி 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன். அபுல் பக்கீர் ஜைனுல் ஆபிதீன் அப்துல் கலாம் ஒரு வானூர்தி அறிவியலாளர். அவர் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் நாள் தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்தில் பிறந்தார். 1954ஆம் ஆண்டு திருச்சியில் உள்ள புனித வளனார் கல்லூரியில் அறிவியலில் இளங்கலை பட்டம் பெற்றார். 1960ஆம் ஆண்டு சென்னையில் உள்ள மெட்ராஸ் தொழில்நுட்ப நிறுவனத்தில் வானூர்தி பொறியியலில் பட்டம் பெற்றார். ஏவுகணை தயாரிப்பு திட்ட பணிகளை மேற்கொண்டதால் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என அழைக்கப்பட்டார். இந்தியாவின் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த இவர் மக்களின் குடியரசுத் தலைவர் என அழைக்கப்பட்டார். இவருக்கு 1981ஆம் ஆண்டு பத்ம பூஷன் விருதும் 1990ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் விருதும் 1997ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருதும் வழங்கப்பட்டன. அக்னி சிறுவர் இலக்கு 2020 புத்தகங்களை இவர் எழுதியுள்ளார். நன்றி, வணக்கம். தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளி 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். அப்துல் கலாமின் வாழ்க்கை வரலாறு பற்றி உங்கள் முன் கூற வந்துள்ளேன். அப்துல் கலாம் அக்டோபர் 15 1931ஆம் ஆண்டு பிறந்தார். இவர் ஜைனுல் ஆபிதீன் மர்கையார் மற்றும் அவர் தாயார் பெயர் ஆசியம்மா என்னும் தம்பதிகளுக்கு அவர் பிறந்தார். அவர் பள்ளி படிக்கும் வயது வந்தது. அவர் பள்ளியை படிக்க தொடங்கினார். அவர் மற்றொரு பெயர் அவுல் பகீர் ஜைனுல் ஆபிதீன் அப்துல் கலாம். அவர் அப்துல் கலாம் என்று அவர் பெயரை மாற்றிக்கொண்டார். அதன் பின் அவர் பள்ளி படிக்க தொடங்கினார். அவர் பள்ளி படித்துக் கொண்டிருக்கும் போது சில வருடங்கள் கழித்து அவர் குடும்பத்தில் கஷ்ட சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் அனைத்து வீடுகளிலும் சென்று அவர் செய்தித்தாள் போட்டார். அதில் வரும் காசை வைத்து அவர் சேமிப்புக்கும் அவர் குடும்ப கஷ்டத்திற்கும் அவர் அப்பாவிடம் கொடுத்தார். அதன் பின் அவர் ஒரு நாள் பள்ளிக்கு சென்றார். அனைத்து மாணவர்களையும் அவர் அறிவியல் ஆசிரியர் கடற்கரைக்கு கூட்டி சென்று பறவை பறப்பது பற்றி பாடம் எடுத்தார். அதற்கு அப்துல் கலாம் பறவை எப்படி பறக்கிறது என்று கேட்டார். அதுக்கு ஆசிரியர் நம் பறவையில் ரெக்கையில் காற்றுப்பை உள்ளது, அது மட்டுமல்ல அதன் உடல் எடையும் குறைந்தது என்று கூறினார். அதன் பின் அப்துல் கலாமுக்கும் நாமும் பறக்க வேண்டும் என்று ஒரு ஆசை வந்தது. அதற்கு தேவையான படிப்பை நாம் படிக்க வேண்டும் என்று அவர் ஆர்வமுடன் இருந்தார். அவர் கல்லூரிக்கு சென்று அவருக்கு தேவையான பிரிவை எடுத்து அவர் படிக்க தொடங்கினார். அவர் நினைத்த மாதிரியே அவர் விஞ்ஞானியும் ஆகிவிட்டார். அவர் நினைத்த மாதிரியே அவர் செயற்கைக்கோளையும் பறந்தார். அவர் அக்னி என்னும் செயற்கைக்கோளை செய்து ஏவினார். அது மட்டுமல்லாமல் அக்னி சிறகுகள் என்னும் புத்தகம் அவரை பற்றி எழுதியுள்ளது. அவர் 11வது குடியரசுத் தலைவராகவும் மாறினார். குடியரசுத் தலைவராகி மக்களுக்கு அனுப்பி பல நன்மைகள் செய்தார். இதனால் மக்கள் அவரை பாராட்டினர். இதனால் அவரின் பெயர் எங்கு திக்கும் பரவியது. அவர் வாழ்க்கையில் உள்ள கஷ்டத்தை அவர் ஒரு துயரமாக நினைக்காமல் என் வாழ்க்கை ஒரு எளிதானது என்று அவர் நினைத்து முன்னேறினார். அப்துல் கலாமை போற்றுவோம், அப்துல் கலாமை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.